ஓம் சத்குருவே சரணம். ஆதியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசியபதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, கிரீஷ்ம ருது காலத்துக்குரிய சில பூஜைகள். கிரீஷ்ம ருதுன்னா என்ன அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? ஆனி மாதம் 1ஆம் தேதி கிரீஷ்ம ருது. ஆனி ஆடி இந்த 2 மாதம் கிரீஷ்ம ருது. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தது வசந்த ருது. இந்த 6 ருதுக்கள் உண்டு ஒரு வருடத்தில். அதில் இப்போ நம்ம கிரீஷ்ம ருதுக்கு போகிறோம். வாத்தியார் இங்கே என்ன குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த கிரீஷ்ம ருது நிறைய ரக்ஷா சக்திகளை தரக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகங்கள் உடையது அப்படின்றாரு. ரக்ஷா சக்தின்னா என்னன்ட்டு யோசிக்கிறீங்களா? பாதுகாப்பு கவச்சம். அதாவது இப்போ நம்ம தேசத்தை சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் கூட நம்ம தேசத்தை நிறைய வான்வெளி பாதுகாப்புகள்லாம் கவசம் போல் காத்துது இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த கிரீஷ்ம ருது காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதுவும் குறிப்பாக கவச்ச மந்திரங்கள் மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். எனக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையப்பா, நான் பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த எதிரி இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு அலட்சியமாக இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட மந்திரங்கள், குறிப்பிட்ட பூஜைகள், குறிப்பிட்ட தான தர்மங்கள் செய்வதனால கிட்டத்தட்ட அந்த ஆண்டு முழுக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம், ஒரு நன்மை நடக்கும் போது அப்படின்னும் போது அந்த காலங்களை நம்ம நிச்சயமாக தவற விடக்கூடாது. அதுதான் மெயினான விஷயமே. ஸோ இந்த கிரீஷ்ம ருது காலங்களில் சூரிய பகவான் மிருகசிரீஷம் திருநக்ஷத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரத்தை ஆரம்பித்து அப்படி மூவ் பண்ணுவார். அதுதான் ஆரம்பம், ஆனி மாதத்தோட ஆரம்பம். இப்போ வாத்தியார் இங்கே என்ன பூஜையை குறிப்பிடுறார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சூரிய பகவான் அட்லீஸ்ட் இந்த மிருகசீரிஷம் திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் காலங்கள்லையாவது, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரீஷ்ம ருது காலங்கள் முழுக்கவே ஆனி ஆடி இந்த 2 மாதங்கள்லையாவது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தலங்களால் இறைவனை அர்ச்சிக்கிறது. தலங்கள் மீன்ஸ் என்ன சொல்கிறது, வில்வத்தலம், துளசி, வன்னி, ஸோ இந்த மாதிரி மறிக்கொழுந்து, இதெல்லாம் தலங்கள், இலைகள், இதை கொண்டு இறைவனை அர்ச்சிக்கிறது. அப்போது இந்த தலங்களை உபயோகப்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். அதுதான் என்னென்னா, ஒரு ரொம்ப அற்புதமான மந்திரம். அது 4 வரி மந்திரம்தான். நர்பவி. காகாபுஞ்சுண்ட மகரிஷி தான் அனுகிரகம் பண்ண ஒரு அற்புதமான மோகன மந்திரன்ட்டு இதுக்கு ஒரு பேரும் ஒன்று உண்டு. அதாவது நல்லதே நடக்கட்டும் அதோட அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நர்பவி மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, இப்போ நம்ம ஒரு வில்வத்தலமே வாங்குகிறோம், அதை சுத்தம் பண்ணுறோம், அதை கைகளால் எடுத்து அந்த முள்ளெல்லாம் எடுத்து நீக்கிறோன்னா இந்த நர்பவி நர்பவி நர்பவின்ட்டு சொல்லிகிட்டே பண்ணணும். அதே மாதிரி துளசி எடுத்து கட்டுறோம் பெருமாளுக்கு, இல்லைனா துளசி எடுத்து சுத்தம் பண்ணுறோன்னா நர்பவி நர்பவி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ. வன்னி எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி தலங்கள், எந்த தலங்கள் பூஜைக்கு எடுத்து அதை நாம் ரெடி பண்ணும் பொழுது இந்த நர்பவி மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லணும். ப்ளஸ் இந்த காலங்களில் கூடுமான வரைக்கும் நாம் ஏதேனும் அன்னதானங்கள் நித்தியப்படி பண்ணுறோம், இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறோம் அப்படின்னா கூட இலைகளை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். எப்பொழுதுமே நம்ம அடியார்கள் இலைகளை தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் புதுசாக யாராவது பண்ணுறவங்களும் இதை நிச்சயமாக மைண்டில் வச்சுங்க. அதாவது இலைகள் மீன்ஸ் வாழை இலை, தாமரை இலை, மந்தார இலை, இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த இலைகளை நீங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த அன்னதானம் கொடுக்கும் பொழுதும் கூட மனசுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நர்பவி மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த நர்பவி மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிரீஷ்ம ருது காலங்களில், குறிப்பாக சூரிய பகவான் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேலை அப்படின்ட்டு பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட இது ஒரு 6 நாள் தான். எண்ணிலிருந்துன்னா ஆங்கில தேதியில் நீங்கள் ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து அடுத்து ஒரு 6 நாள் எடுத்துங்களேன், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து. ஸோ இந்த 6 நாளும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் இந்த நர்பவி மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். ஏன் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, வாழ்வில் எதிர்காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பயத்திலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சையை கொடுக்கும், அதாவது பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அலாதியான ஒரு மந்திரம் தான் இந்த நர்பவி. அது எப்பொழுதும் சொல்லலாமான்னா எப்பொழுதும் சொல்லலாம். பட் ஆனால் இந்த மாதிரி மிருகசிரீஷம் அந்த திருநக்ஷத்திரத்தில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது சொல்லும்போது அது அதீதமான பலன்கள் உண்டு. ஏன்பா மிருகசிரீஷன்னா, அது நிறைய விஷயங்கள் உண்டு, வாத்தியார் சொன்ன விஷயங்கள். பட் அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த மிருகசிரீஷம்னாலே அதோட குறியீடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மான் தான் அதோட குறியீடு. மிருகசிரீஷம்
இந்த மான் என்ன பண்ணும் பார்த்தாச்சுன்னா, எப்பொழுதுமே பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அது. அது பாட்டுன்னு தண்ணி குடிச்சுட்டே இருந்தால் திடீர்னு பதட்டம் அடையும். சாப்பிட்டுட்டே இருந்தாலும் பதட்டம் அடையும். அது எதை குறிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மனம். மனம் வந்து எப்பொழுதுமே வந்து எல்லாருக்குமே ஒரே ஸ்டேபிளாக அமைதியாக இருக்கவே இருக்காது. அப்படி அமைதியாக இருந்துட்டு அவங்க தான் ஞானியாக ஆகிடுவோமே நம்ம எல்லாருமே. ஏன் ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் கவலை இல்லைன்னா பயம், பதட்டம் ஏதாவது ஒன்று ஏற்பட்டுட்டே இருக்கும் இல்லையா? இதில் வந்து பயம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் மகான்கள் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. பயம் வந்து நம்மளோட ஆற்றல், எனர்ஜி எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வேஸ்ட் பண்ணிரும். நம்ம ஒரு விஷயத்த நினச்சி பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னியாச்சுன்னா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான பயமும் ஏற்படாமல் நம்ம ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கும், ப்ளஸ் குறிப்பாக அந்த பெண் குழந்தைகள் அவங்கள பார்த்துட்டிங்கன்னா, அவங்க ரோட்டில் தனியாக நடந்து போகிறச்சு ஒரு நாய் பார்த்துட்டு பயம், இல்லைன்னா ஒரு மாடு முட்டிருமோ அப்படின்ட்டு பயம், இல்லைனா ஒரு இடத்துல ஒரு புல்வெளி எங்கேயாவது இருக்குமோ ஏதேனும் ஒரு விஷ ஜந்துக்கள் கடிச்சிருமோ, இப்படியெல்லாம் கூட சில பயங்கள்லாம் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி எந்த விதமான பயமும் ஏற்படாமல் இருப்பதற்கும், ப்ளஸ் எந்த ஜீவன்களாலேயும் நமக்கு தொந்தரவு, துன்பம் நேராமல் இருப்பதற்கும் பெரிய உதவி. ஏன்னா மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகங்களோட பூஜைக்கு ரொம்ப உகந்தது அது. ஸோ அந்த காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த நற்பவி மந்திரமானது எந்த விதமான விலங்குகள், மிருகங்கள்கிட்ட இருந்து நமக்கு எப்பொழுதுமே எந்த விதமான ஆபத்தும் வராமல் இருப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சரி, இதெல்லாம் ஓகே. கூடுதலாக என்ன ஒரு தகவல் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் ராகு பகவானோட திருநக்ஷத்திரமான திருவாதிரையில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இங்கே கும்பத்தில் ராகு பகவான் புரட்டாதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட திருநக்ஷத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுறார். கிட்டத்தட்ட இது எப்படி இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கணிப்பு நாம் எடுத்துட்டோன்னா, நிறைய வந்து இந்த ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஒழுக்கக்கேடு மீன்ஸ் என்னன்னா, அதெல்லாம் இன்றைக்கி ஒரு சகஜம் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எந்த ஒரு அதர்மமான செயலும், எந்த ஒரு அதர்மமான எண்ணமும் கூட நம்மளை வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்துலேயும் சரி, வருங்காலத்துலேயும் சரி பாதிச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கணும். மனசில் நினைச்சா என்னப்பா அப்படின்ட்டுலாம் நினைக்கவே கூடாது. ஒரு தவறான எண்ணங்கள் கூட மிகப்பெரிய நமக்கு உடல் உபாதைகள், நோய்களை நிச்சயமாக உண்டு பண்ணும். சரி, அப்போது என்ன பண்ணுறது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இந்த குரு பகவான் ராகு பகவானோட திருநக்ஷத்திரம், அதுவும் குறிப்பாக மிதுன வீட்டில் ஆதிரையில் சஞ்சாரம் பண்ணுறச்சே நிச்சயமாக நிறைய இந்த சின்ன சின்ன குற்றங்கள், பெரிய குற்றங்கள் கூட ஈவன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதனால் நிச்சயமாக நாம் இந்த நற்பவி மந்திரம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்னென்னலாம் கவச மந்திரங்கள் இருக்கோ, குறிப்பாக அம்பாள் மந்திரங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்கள், அந்த ஒரு பெண் குழந்தை நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் வர வரைக்கும், இல்லை காலேஜுக்கு போயிட்டு வர வரைக்கும், இல்லை வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்குலாம் எப்படியாவது ஒரு ஒரு 1/2 hour 1 hour லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க படுற பாடு அவ்வளோ பெரிய அவஸ்தையாக இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மனசாந்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள் தான் இந்த கிரீஷ்ம ருதுல இந்த அடுத்த 6 நாட்களும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த நற்பவி மந்திரத்தோட கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வேல்மாறல் இருக்குது, மிருத்யுஞ்சர் மந்திரம் இருக்குது, வராகி கவச்சங்கள்லாம் இருக்குது. அதனால தான் இந்த மாதமே வந்து ஒரு கவச்ச மாதம். ஆனி மாதம்ன்றதே ஒரு கவச்சம் தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்குவதனால தான் கவச்ச சக்தி உடைய, அதாவது எல்லாருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அம்பாள் வாராகியோட நவராத்திரி இந்த ஆனி மாதத்துலேயே இருக்கும். நீங்கள் அதுக்கையும் பாருங்களேன்.